व नहमदहु सल्ली अला रसूल करीम பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இஸ்லாம் எப்படி ஆரம்பிக்கப்பட்டது அப்படிங்கிற அந்த இடத்துக்கு நம்ம போகிறதுக்கு முன்னால் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நினைக்காமல் அவர்களுடைய பேரை எடுக்காமல் இஸ்லாத்தை பற்றி நம்ம பேசுகிறதுக்கோ இஸ்லாமிய நடைமுறைகளை மார்க்கங்களை பற்றி பேசுகிறதுக்கோ முடியாது. அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் மக்காவில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 365 நாளும் 365 சிலைகளை வணங்கக்கூடிய காலமாக இருந்தது. அப்பொழுது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவதற்கு முன்னால் இப்ராஹிம் நபி அவர்களாலும் இஸ்மாயில் நபி அவர்களாலும் அந்த காபத்துல்லாவை நிர்ணயித்து முதலிலே ஏக இறைவணக்க கொள்கையை கொண்டு வந்தார்கள். அதன் தொடர்ச்சியாக குறைசி வம்சத்தை சார்ந்தவர்கள் கௌபத்துல்லாவுக்கு வருபவர்களுக்கு அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்வது எல்லாமே செய்து வந்தார்கள். அந்த வழியில் வந்தவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முத்தலிப் அவர்களுடைய பேரனாக, அபுதாலிப் அவர்களுடைய மகனாக, இப்படி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை கொண்டு வருகிறார்கள். அப்படி கொண்டு வந்த பொழுது அந்த இஸ்லாத்தினுடைய பரப்புதலுக்கு பல பகுதிகளுக்கு இமாம்களாகவும் சாபாக்களாகவும், அதாவது நபிமார்களுடைய தோழர்களாகவும், ஏன்னா அனைவரும் தமிழர்கள் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நிறைய வார்த்தைகளை நான் தமிழிலே சொல்ல வேண்டியது இருக்கிறது. இந்த தோழர்கள் எல்லாம் பல பகுதிகளுக்கு சென்று, உலகத்தில் உள்ள பல பகுதிகளுக்கு சென்று இஸ்லாத்தை பரப்பினார்கள். அப்படி பரப்புகின்ற பொழுது நம்ம குறிப்பாக தமிழகத்திலே தென் பகுதியிலே பாண்டிய மன்னர்கள் ஆட்சி காலத்திலே கீழக்கரையிலே ஒரு பள்ளி கட்டப்பட்டிருக்கிறது. அந்த பள்ளி இன்றளவும் பழைய பள்ளிகளை பற்றி நாம் பேச வேண்டும் என்று சொன்னால் அந்த பள்ளியை பற்றி சொல்லலாம். இன்றளவும் அந்த பள்ளி செயல்பாட்டில் இருக்கிறது. யமானின் கவர்னராக இருந்தவர் அப்பொழுது அங்கே வந்து மன்னருடைய அனுமதியை பெற்று அந்த மக்கள் எல்லாம் இஸ்லாத்தை, கீழக்கரையில் இருக்கிற மக்கள் எல்லாம் இஸ்லாத்தை தழுவியதன் காரணமாக தமிழக சிற்பக்கலை சார்ந்த மாதிரி தமிழக கட்டடக்கலையை ஒருங்கிணைத்து அந்த பள்ளி கட்டப்பட்டுள்ளது. இன்று வரை அது உபயோகத்தில் இருக்கிறது. நீங்க போய் பார்க்கலாம். கருங்கல்லால, கிரனைடு என்று சொல்லக்கூடிய கருங்கல்லால் கட்டப்பட்ட மசூதி அது. தமிழகத்திலே முதல் மசூதியாக அது கருதப்படுகிறது. அதற்கு முன்னால் சேரன்மா அரசர் வந்து, கேரளத்தில் இருக்கிற சேரன்மா அரசன் வந்து முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை கேள்விப்பட்டு அங்கிருந்து வந்த தூதர்கள் மூலமாக நானும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்க வேண்டும் என்று சொல்லி இஸ்லாத்திற்கு மாறி அந்த தூதர்களோடு சேர்ந்து, அந்த வியாபாரிகளோடு சேர்ந்து சேரன்மானும் அங்கே செல்கிறார். அங்கே சென்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து விட்டு திரும்புகின்ற வழியிலே அவருக்கு அல்லாஹ்வுடைய அழைப்பு ஏற்பட்டு மௌத் ஏற்பட்டு விடுகிறது, இறந்து விடுகிறார். அவர் உயிலாக அவருடைய ஒரு பிரமாண பத்திரமாக, கடிதமாக தன் மகன்களுக்கு எழுதி அனுப்பிய கடிதத்தின் வாயிலாக சேரன்மாதேவி பள்ளி கட்டப்படுகிறது. கடற்கரையிலே இருந்து தொடர்ச்சியாக காயல்பட்டினம் வரை, தொடர்ந்து கொழும்பு வரை உள்ள பள்ளிகள், கடற்கரையை ஒட்டி உள்ள பள்ளிகள் எல்லாம் அந்த காலகட்டங்களிலே கட்டப்பட்டது. ஆகவே நாம் இந்த பழைய பள்ளிகளை எல்லாம் தெரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக உங்களை எல்லாம் இஸ்லாமிய சகோதரர்கள் மாத்திரமல்ல, தமிழ் சமுதாய சகோதரர்களும் இந்த பள்ளிகள் எல்லாம் எப்படி வந்தது, இஸ்லாம் எப்படி இந்தியாவிற்கு வந்தது, இஸ்லாம் எப்படி தமிழகத்திற்கு, தமிழ் மக்களுக்கு வந்தது என்பதை தெரிந்து கொள்ள இதன் வாயிலாக உங்களை சந்திப்பதற்கு அல்லாஹ் தஆலா எனக்கு அந்த ஒரு நாட்டத்தை தந்திருக்கிறார். தொடர்ச்சியாக நீங்கள் இந்த சேனலை பார்த்தால் கண்டிப்பாக எல்லா பள்ளிகளை பற்றியும் தொடர்ச்சியாக நான் தங்களோடு பகிர்ந்து கொள்ள நேரத்தை எடுத்துக்கொள்கிறேன்.